அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நம்ம உங்க அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன். யாரு கூட? கதாநாயகி. யாருக்கு? எனக்கு. யாருடைய பேத்தி? என்னுடைய பேத்தின்னு சொன்ன. அவங்க ஒரிஜினல் தாத்தா சுப்பிரமணியம் இருக்காரு, கோச்சுக்கிறாரு. யோ, என் பேத்தி எப்படியா உன் பேத்தின்னு சொல்ற? அவர் ஒரு பெரிய பாடகர், நல்லா பல கலைகள் தெரிந்த ஒரு மனிதர். அவருடைய பாட்டெல்லாம் வரப்போகுது கூடிய சீக்கிரத்தில். எனிவே, என்னுடைய பேத்தின்னு சொல்றதுக்கு அவர் பர்மிஷன் வாங்கி கேட்டிருக்கேன். ஓகேன்னு சொல்லிட்டாரு. நம்ம அவந்திகா இப்போ 2வது எபிசோடில் ஒரு புது விஷயத்த சொல்ல போறாங்க. அதாவது அமெரிக்காவில் என்னென்ன கத்துக் கொடுக்கறாங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. முதல் கதையில என்ன சொன்னாங்க? இருட்டுல இருந்து பயப்படாம இருக்கிறது எப்படி அப்படின்னு ரொம்ப அழகா விளாவரியா சொன்னாங்க. இப்போ என்ன சொல்ல போறாங்கன்னா, கிளீனா ஒரு குழந்தை இருக்கணும். அந்த குழந்தை கிளீனா இருக்கிறதுக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தா அவங்க காலம் முழுவதும் சுத்தமாக இருப்பாங்க. சுத்தம் சோறு போடும் அப்படின்னு உலகம் ஃபுல்லா சொல்றாங்க. இந்த கதையில் அவந்திகா சுத்தம் சோறு போடுங்கிற விஷயத்த ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க. அதை கேட்டு ரசிங்க. உங்க கமெண்ட் எல்லாம் எழுதுங்க. ஓகேயா? நம்ம சுத்தம் சோறு போடும் போலாமா? நன்றி. வாங்கம்மா. ஸ்டே கிளீன் அப்படிங்கிற விஷயத்துக்கு போறோம். இந்த ஊர்ல ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்கறாங்க? எப்படி சுத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. ஸ்கூல்லயும் சரி, வீட்லயும் சரி. ஏன்னா சுத்தமா இருந்தால்தான் நம்மள வியாதிகள் அண்டாது. சோ அந்த விஷயத்துக்கு போலாமா? ஓகே ஓகே. அவந்திகாமா, குட். சோ ஹாப்பி டு see you again. 2nd எபிசோட் வந்துட்டோம். சோ இப்போ இதுல சுத்தமாக இருப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கால சொல்லி கொடுக்கறது எல்லா கொஞ்சம் நீ சொல்லி கொடுக்க போற இல்லையா? நீ சுத்தமா கிளீனா இருக்க. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. கம் ஆன், கோ ஹெட், ஸ்டார்ட். ஹாய். இப்போ 2 பசங்க இருந்தாங்க. பேர் தாமு அண்ட் மது. அவங்க 2 பேரும் ஸ்கூல்ல இருந்தாங்க. கேம்ப் போயிருந்தாங்க. இப்போ வீட்ல வர போறாங்க. அவங்களோட அம்மா அப்பா ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கேம்ப் முடிச்சு குழந்தைங்க வராங்கன்னு அம்மா அப்பா ஆசையா காத்திருக்காங்க. பஸ் அரைவ் ஆனோடனே அவங்க ஓடி வராங்க. அவங்க ஸ்கூல் பஸ் வந்த உடனே ஓடி பஸ்ஸை விட வேகமா. வெரி குட் வெரி குட் வெரி குட். அவங்களோட அம்மா மைத்திலி, நீ எப்படி இருக்க? எப்படி ஸ்கேன் பண்றது நீ கேட்டாங்க சத்தமா. சோ அம்மா கேக்குறாங்க, பசங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு, ஹை கேம்ப் நல்லா இருந்ததா, எப்படி என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லு சத்தமா சொல்லு கேக்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, அவங்க சொன்னாங்க நல்லா இருந்தது, ஆனா வீடு தான் ரொம்ப மிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஐயோ, குழந்தைங்க 2-3 நாள் ஆனப்புறம் வீடு மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மதுவும் தாமுவும் வீடு மிஸ் பண்றாங்க. சரி, ஓகே. தாமு இன்டரப்ட் பண்ணி ஸ்னீஸ் பண்ணிட்டே ஐ திங்க் நான் கோல்ட் வந்துச்சு எனக்கு சொன்னான். ஐயோ, நான் ஓல்டு, எனக்கே கோல்டு இல்ல. தாமு சின்ன பையன், அவனுக்கு கோல்டா? கோல்டு வந்துருச்சான்னு சந்தேகம் அவனுக்கு. அம்மாட்ட சொல்லிட்டான் மைதிலிட்ட. மைதிலி என்ன சொன்னாங்க? உங்க அம்மா பேனிக் ஆயிட்டாங்க. ஐயோ உன்னை முதல்ல ஹவுஸ் கூட்டிட்டு போய் உன்னை சரி பண்றேன், செக் பண்றேன், அப்புறம் தேவைப்பட்ட டாக்டர்கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நல்ல அம்மா இல்ல மைதிலி. ஐயோ, மைதிலி நல்ல அம்மா, பாவம். அப்புறம் அப்படியே போகும்போது தாமு சொன்னா, அப்படியே நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாவே இல்ல. ஆமா ஆமா, மூக்கெல்லாம் கிளீன் பண்ணுமே. நச்சு தும்மி இருக்கான். சரி, சோ பாத்ரூமுக்கு போயிடுறான். ஓகே.
மது அதுக்கு சொன்னா நானும் குளிக்கணும், ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ குளிக்கவே இல்லையா அவ? ஐயோ தமிழ்ல குளிக்கவே இல்லைன்னா தப்பான அர்த்தம். சரி விடு, அதை விடு. எனிவே அப்புறம் தாமு வெளியில வந்தோடனே குளிச்சுட்டு வந்த உடனே மது உள்ள டக்குன்னு போய் கதை சாத்திட்டா. ஆமா. ஆனா ரொம்ப ரேரா இருக்கா வெளியில வர. என்ன பண்ண அவ வந்து நல்லா குளிச்சுட்டு தேய்ச்சு 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 அழுக்கெல்லாம் போய் குளிச்சுட்டா. அப்படியே பிரஷ் பண்ணி நகை கூட வெட்டினா. அப்படியே அழகான ட்ரெஸ் போட்டு பர்ஃபியூம்லாம் அடிச்சுட்டா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே ஒரு yellow கலர் ஹெட் பேண்ட் போட்டு வெளியில ஏஞ்சல் மாதிரி வந்தா. நீட்டி வழி சொல்லாது, ஒன்ன மாதிரி வந்தான்னு சொல்ல. அவந்திகா மாதிரி வந்தா, ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்தா அப்படின்னு சொல்ல. என்ன வெக்கம் உனக்கு? அப்படியே பார்த்தா ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கு நீ. வெரி குட் வெரி குட். வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா அப்பா சொன்னாங்க, அந்த மது எங்க, இந்த மது எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டாங்க. ஐயோ, அந்த கேம்புக்கு போயிட்டு வந்த அழுக்கு மது எங்க, இப்படி கிளீனா பளபளன்னு இருக்கிற மது எங்க அப்படின்னு மைத்திலியோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டுட்டாங்க. ஓகே, உடனே ஹாப்பி ஆயிட்டு ஜாலியா டின்னர் சாப்பிட்டாங்க. ஓ வெரி குட். ஓகே, சத்தமா. அதுக்கப்புறம் அவங்க பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் பிரஷ் பண்ணாங்க மறுபடியும். ஆமா, ஆனா இந்த வாட்டி அவங்க அம்மா அப்பா ரிமைண்ட் பண்ணல. எவ்வளவு லக்கி பாரு. அதாவது சாப்பிட்ட உடனே எவ்ரிடே பிரஷ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. இப்போ அவங்களாவே போய் பிரஷ் பண்றாங்கன்னா அப்பா அம்மா எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. ஐயா நம்ம குழந்தைங்க புத்திசாலி குழந்தைங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க. ஓகே, அப்புறம் அப்படியே அவங்க அம்மா வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணி அவங்க சொன்னாங்க, உனக்கு கோல்ட்லாம் இல்ல, சும்மா அலர்ஜிஸ் தான் சொன்னாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸ்டே கிளீன் அப்படிங்கிற விஷயத்துக்கு போறோம். இந்த ஊர்ல ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்கறாங்க, எப்படி சுத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. ஸ்கூல்லயும் சரி வீட்லயும் சரி. ஏன்னா சுத்தமா இருந்தால்தான் நம்மள வியாதிகள் அண்டாது. அப்புறம் மறுபடியும் எங்களே போய் பிரஷ் பண்ணி அப்பா அம்மா தேர் வெரி ப்ரௌட். ஐயோ நம்ம குழந்தைங்க சொல்லாமலே பிரஷ் பண்ணுதுன்னு. வெரி நைஸ். சின்ன பசங்க வெரி நைஸ், லேர்ன் பண்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, இப்போ தூங்குற டைம் உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷா நாங்க புது லினன்லாம் போட்டிருக்கோம். சத்தமா லினன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா புதுசு ஆமா நீட்டா. ஆமா, ரொம்ப நாளா கட்டில் நீளமாக தானே இருக்காங்க, நீட்டா போட்டிருக்காங்களா? நீட்டா எந்த நீட்டு? கிளீனா இந்த நீட்டா? ஓ கிளீன் 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 நீட். ஓகே ஓகே வெரி குட் வெரி குட். ஓகே போட்டிருக்காங்க. சோ தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் சொன்னாங்க, வேற நாளைக்கு சாட்டர்டே, அதனால நீங்க நல்லா ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ ஃப்ரைடே ஈவினிங் தான் வந்து இறங்கி இருக்காங்க. சோ அடுத்தது சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு. குஷி தான், எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்குங்க ஜாலியா, நாளைக்கு ஸ்கூல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெரி குட். ஓகே, அப்புறம் காலையில 7 o'clock பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. தூங்கி எந்திரிச்சிட்டாங்களா? ஆமா, ஒரு சவுண்ட்னால. ஓ டமால் டுமில் ஒரு சவுண்ட் வருதா? ஐயோ, எங்க இருந்து? மது ரூம்ல இருந்து. மது ரூம்ல அட்டாச்ட் பாத்ரூம் இருக்குல்ல? ஆமா, அங்க இருந்தா? ஆமா. அடப்பா, என்ன பண்ணா மது வந்து அங்க குளிச்சுட்டு இருந்தா. நைட்டு குளிச்சுட்டு மறுபடியும் காலைல மறுபடியும் குளிக்கிறா, பல் தேய்ச்சிட்டு. ஆமா, சரி. அவங்க அம்மா அப்பா கிட்ட ஏன் இப்ப குளிக்கிறேன், என்ன சத்தம்னு எல்லாம் கேக்குறாங்க. என்னாச்சு மது, ஆர் யூ ஓகேன்னு கேட்டாங்களா? அதுக்கு என்ன சொல்றா அவ சொன்னா, நான் திருப்பியே குளிக்கிறேன், சோ நான் பிரிட்டியா இருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. ஓ, குளிச்சு கிளீனா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பர்ஃபியூம் போட்டுக்கிட்டு பிரேக்ஃபாஸ்டுக்கும் நான் அப்படியே ஜம்முன்னு அப்படி வெளியே வருவேன்னு சொல்றாளா? ஆமா, உங்களை திருப்பி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னா. திருப்பி உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு சொன்னா. என்ன சொன்னாங்க அப்பா அம்மா மைத்திலியும்? சொன்னாங்க, நீ எப்ப பட்டாலும் எங்களை சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொன்னாங்க. ஐயோ, பெருமை அவங்களுக்கு. அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, எங்களை எப்பவும் நீ சர்ப்ரைஸ் பண்ண போறியா, போடி நீ நல்ல பொண்ணு மது அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் ஆனாங்க. அப்படியே ஒருத்தர் பெருமையா பாத்துக்கிட்டாங்க. யாரு? அப்பாவும் அம்மாவும். தாமு தான் இப்படி பாத்துக்கிட்டே இருக்கான். சி, நமக்கு இந்த பெருமையெல்லாம் கிடைக்கலையேன்ட்டு. ஆனா அவனும் கிளீன் ஆயிட்டான். கிளீன் ஃபுல்லோ. ஓகே, சோ கிளீனா எப்படி இருக்கிறதுங்கிறத பத்தி அவந்திகா ரொம்ப அழகா அமெரிக்காவில எப்படி சொல்லி கொடுக்கறாங்கிறத சொன்னாங்க. நீங்க எல்லாம் நல்லா கேளுங்க. உங்க குழந்தைகள் வளரும் பருவத்துல
கிளீனா இருக்கணுங்கிறதுக்கு இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை பூரா சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோறு சாப்பிட்ட உடனே பல் தேய்க்கணும், அதே ஞாபகமா சொல்லுங்க அவங்கள்ட்ட. ஓகேயா? வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த கதையில் சந்திப்போம். கதை இல்ல, அடுத்தது அவந்திகா என்ன சொல்ல போறாங்கிறத டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் சொல்லுமா? நான் வணக்கம். வணக்கம் சொல்லிட்டா, குழந்தை பாய் சொல்லிட்டா. வெரி குட். நீ கேர்ள், பாய் சொல்லக்கூடாது. வர கேர்ள். ஐயோ தாத்தா கம்னு இருக்கிறா. சரி, ரைட், ஓகே, பாய்.